சுரேஷ் வாங்க சுரேஷ். ஆ முடிஞ்சிச்சு பாப்போம் போதும். அந்த 1.50 அங்க போலாம் மேல. இதான் ஐயா சொல்றீங்களா? ஆமா அது இன்னும் கொஞ்சம் மேல. லோ வந்து கீழே லோ மார்க். இதுவா? யா ஓகே. இப்போ மார்க்கெட் என்ன Okay. ஃபேஸ்? மார்க்கெட் வந்து இப்போ கன்சாலிடேஷன். கன்சல்டேஷன் இருக்கு. ஓகே. இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி ஒரு ட்ரெண்ட் லைன் எல்லாம் போடலாம். ஓ ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னா. டவுன் ட்ரெண்ட் லைன் ஓகே. போட்டேன். ரொம்ப தட்டி வருது. ஓகே எனிவே தட் இஸ் ஃபைன். ஓகே கீ லைன் ஒன்று போடலாம். அது கீழே அந்த லைன் தான் கீழே உள்ள வாங்க. அங்க இல்ல நான் உள்ளர சொன்னேன் மார்க் பண்ண இடத்துல. உள்ளே உள்ளர ஓகே. உள்ளர நான் மேல வீக்லில இருக்கேன். வீக்லில போய் போடலாம். ஓகே நான் இந்த லெவலில் உடைச்சாலும் நெக்ஸ்ட்டு. ஆமா ஓகேங்களா சார்? பார்ப்போம் உடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த லெவல் போகணும். ஸோ இப்போ வேணா வீக்லியில் போய் பார்த்துக்கலாம் கீ லெவல் போகணும்னா. ஓகே கீழே வீக்லி போகலாம். வீக்லி இப்போ 2 கீழே ஓகே ஹை வந்து அதே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கலாம் வேணாம். மந்த்லி ஹையோட ஆல்மோஸ்ட் சேம் இருக்காம கொஞ்சம் க்ளோஸா போடலாம். எது ஹை? The last high we can take it. எது இதுவா? அங்க எஸ் அது ஒரு நல்ல இட்ஸ் key line as well. Yeah. கீ லைன் as well. இந்த லைனை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். மேலே போகும். தட்ஸ் குட். ஒரு 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 ட்ரெண்ட் லைன் போடலாம். குட் டவுன் ட்ரெண்டா? அப் ட்ரெண்ட். நான் கரண்ட் சாரி இது அது போடுங்க. நான் சொன்னது மைனர்ல சொன்னேன். போட்டாச்சு. இந்த ஹையை உடைக்க வைக்கும் ட்ரெண்ட் என்ன? உடைக்கிற ஓகே உடைக்காத வரைக்கும் லோ மீன் டவுன் ட்ரெண்ட். உடைச்சிச்சுன்னா ரிவர்சல் அண்ட் இட் கோஸ் அப். ஓகே குட். நெக்ஸ்ட் ஐ டோன்ட் நோ மேபி இட் அப்பியர்ஸ் எனக்கு bearish engulfing மாதிரி தெரியுது அந்த பாயிண்ட். பட் மேபி we can wait and see. சாரி bearish ஐ மீன் bullish இது மாதிரி தெரியுது. hopefully market should go up. அதனால இப்போ இந்த லைன் ஒன்று போடலாமா? அந்த கீழே ட்ரெண்ட் லைன் ஐ மீன் மைனர் ட்ரெண்ட் லைன். இதுவே ஒரு நல்ல கீ ஏரியாவா எடுத்துக்கலாங்க. ப்ரீவியஸ் ஹை வித் கீ ஏரியாவா எடுத்துக்கலாங்க. எஸ் தெளிவா தெரியுதா? மோர் டச்சஸ் இருக்குல்ல 1 ஆமா 3 4 மோர் டச்சஸ் ஒரே ஏரியாவில் ரியாக்ட் ஆகுது. தென் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. அப்போ இந்த ஜோனாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we can marked as a zone. இந்த zone அது நல்ல கீ ஜோனா? yeah it's a key zone. yes ஓகே. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டு என்ன ஆகலாம்? ஓகே ஒன்று கீழே வரலாம் டு கண்டினியூ the consolidation or it can cross and go up. ஓகே குட். டெய்லிக்கு போயிடலாமா? டெய்லி போகலாம். ஸோ டெய்லியில் கரெக்டாக எங்கே மார்க்கெட் முடியுது? அந்த ஹையை தொட்டுட்டு இருக்கு. இட்ஸ் ஹை. இது பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் என்ன ஆகும்? அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட். அது சப்போஸ் இந்த இடத்துல டச் பண்ணி ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மார்க்கெட் என்ன ஆகலாம்? லோ வரைக்கும் ட்ராவல் ஆகலாமா? ஆமா 50%. லோ அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 50% வரலாம். அதையும் வச்சுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இது வரைக்கும் வரலாமா? லோ மந்த்லி லோ வரைக்கும் வரலாம். ஸோ ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்து we have to wait for a confirmation. ஒரு கொஞ்சம் ரன் பண்ணி பார்க்கலாம். It's coming down. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்து
எனக்கு இந்த ட்ரெண்ட் சாரி கேண்டில் ஃபுல் ஐ எம் நாட் ஃபுல் வேர்ஸ்ட். ஸோ என்னால் கிளியராக சொல்ல முடியல. பட் ஆனால் இட் இஸ் டெஃபினெட்லி கம்மிங் டவுன். அங்கே வந்து ஒரு செல் எடுக்கலாம். Are you sure? யா we can. Stop loss? ஸ்டாப் லாஸ் வந்து அந்த முன்னாடி இருக்க ரெட்டோட ஓகே அந்த இதுலயே வச்சுக்கலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்டே வச்சுக்கலாம். Okay. ரெசிஸ்டன்ஸோட கொஞ்சம் ஹைல இந்த Target 1:2 ah? 1:2. யா Okay, are you sure? யா Okay. We'll run the market. யா 1:1 hit ah? ஓகே 1:2 will be hit that. Yes. Super. Super Suresh. ஓகே Super. இந்த இடத்துல இப்போ என்ன இப்போ அனதர் என்ட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? வந்து ரீடெஸ்ட் முடிஞ்ச உடனே வேணா நம்ம இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மார்க்கெட் இதுக்கு 50% என்ன ஆகலாம்? ரீடெஸ்ட் ஆகலாம். ரன் பண்ணவா? இன்னும் கொஞ்சம் ரன் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஹேமர் வருது. ஸோ why hammer? Hammer comes because buyers உள்ள வராங்க அப்படின்னு டினோட் பண்றது. Impulse retest என்ன ஆகலாம் மார்க்கெட்? மேல போறதுக்கு we already have a confirmation. Yeah. So can take a buy. 50% க்கு என்ன பண்ணலாம்? Buy. we can take a buy. Buy. இந்த hammer வந்த இடம் என்ன இடம்? Just consider it. Yeah, it's a key. That's a key line as well. தெளிவான ஒரு கீ லைனா? லைன், yeah. இது கூட மந்த்லி கீ லைனா வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு தெளிவான கீ லைனா? Yeah. So என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? அங்க ஒரு பை எடுக்கலாம். Are you sure? Yes. So stop loss? Stop loss அவ்வளோ பெருசாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் மேபி அந்த கொஞ்சம் அங்கேயே வைக்கலாம். ஐ திங்க் தட் இஸ் பெட்டர் ஜஸ்ட் ஃபார் தி சேஃபர் சைடு. ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட் என்ன ஆகலாம்? இட் வில் பி கோ ஃபார் back to resistance only. ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆகலன்னா சம்திங் சம் டிஸ்டன்ஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம்? மார்க்கெட் வில் பி கோ ஃபார் ரெசிஸ்டன்ஸ். சரி ரன் பண்ணவா? Are you sure? Yeah. All the best, Mr. Suresh. Thank you. Okay. Stop loss break பண்ணி க்ளோஸ் ஆக்கலாம். So another entry, anything? You can getting any another entries? ஒரு நிமிஷம். வந்து here is seller. எனக்கு ஸ்ட்ரைட்டா என்ட்ரி இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா you can hold the old entry only, right? Yeah. மேபி இன்னும் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா கூட டார்கெட் 1:1 ஹிட்டா? ஸோ again என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்? நல்லா இருக்கு. என்ட்ரி ஹிட் ஆகல. கரெக்டா என்ட்ரி ஹிட் ஆகல. என்ட்ரி ஹிட் ஆகல பாத்தீங்களா? ஜஸ்ட் ஹோல்ட். ஸோ வாவ் 1:2 ஹிட். 1:2 என்னாச்சு? 1:2 ஹிட். பட் ஆனால் அதுக்கு ரொம்ப கீழே இது வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் லாஸ் அந்த போயிட்டு வந்திருக்கு. அதான் ஜஸ்ட் வெரி தாட்ஃபுல். மேபி இன்னும் ஸ்டாப் லாஸ் இன்னும் கீழே இறக்கி வச்சிருக்கணுமோ ஒன்றும் தெரியல. இல்ல ஸ்டாப் லாஸ் வரைக்கும் போயிருக்கான். பட் ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. ஸோ ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட். பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல, ஜஸ்ட் ஃபார் தி டச். ஓகே, ஸோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் நம்ம வெளியே வரும். அதர்வைஸ் we will go for the buy. ஸோ இந்த என்ன ஆகுது? ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு. ஓகே, குட். ஸோ பர்ஃபெக்ட் என்ட்ரிஸ் அதான் அனலைசிஸ் அவ்வளோதான். என்ன நடக்குது? யூ கேன் பி ஜட்ஜ். ஸோ லாங் டேர்ம் ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. மார்க்கெட் என்ன ஆகலாம்?
ரீடெஸ்டிங்காக ஒரு ரெஃப்ரெஷிங்காக மார்க்கெட்டு கீழே வந்துட்டு மேலே பார்க்கலாம். ஸோ லோவில் எப்போவுமே மார்க்கெட் என்ன, அதாவது கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் லோவில் பை, ஹையில் செல்ல. ஸோ இந்த விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிட்டாலே நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நேவிகேட் இந்த மார்க்கெட். அவ்வளோதான், தட்ஸ் குட். ஸோ கன்சல்டேஷன் இந்த இடப்பாங்க ரெசிஸ்டன்ஸை உடைச்சா மார்க்கெட்டு கீழே வரும் ப்ரெடிக்ட் பண்ணாலே கீழே, அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சாலும் மார்க்கெட் மேலே போகும், இல்லாட்டி ரெஸ்பெக்ட் பண்ணால் மார்க்கெட் என்ன ஆகும், கீழே தான் வரும். அதே மாதிரி கரெக்டாக மார்க்கெட் இதை உடைச்சிச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன வந்துச்சு, லோ லெவலுக்கு வந்தோன்னு ஒரு ஹேமர் என்ன ஆகுது, ஹேமர் என்ன ஆகுது, சிம்பிளிஃபை பண்ணுது. ஸோ ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட் லோவில் ஹேமர் வருது அப்படிங்கப்ப அந்த இடத்துல என்ன நடக்க போகுது அர்த்தம், அப் ட்ரெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால என்ட்ரிட்டும் அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சோம். ஸோ இட்ஸ் கிளியர் லோ லெவல் ஃபார் த கன்சல்டேஷன். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, தெளிவான என்ட்ரி. That's good. Super Suresh. Okay. Okay. Thank you. So well, super. Next. நசீர் ஒரு டவுட். எஸ். அந்த சார்ட் கொஞ்சம் இது பண்ணு. இப்போ அவர் என்ட்ரி எடுத்தார் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஹேமர் வந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஹேமருக்கு அடுத்தது என்ட்ரி எடுத்த உடனே என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து 3 புல்லிஷ் கேண்டில் பீரிஷ் கேண்டில் வந்துருக்கு இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவை வந்து அது ஒடிக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து. அப்போ நம்ம இந்த ஹேமரே வந்து பாத்தீங்கன்னா ஹேமர் கரெக்டா ரியாக்ட் ஆன மாதிரி தெரியல இல்லைங்களா, அடுத்து திரும்பி நம்ம மார்க்கெட் செல் ஆகிற மாதிரி தானே போகுது அந்த இடம். அங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஹேமருக்கு இந்த ஹேமரே வந்து பையர்ஸ் வந்துட்டாங்கிறத இண்டிகேட் பண்ணுது ஃபர்ஸ்ட். ஓகே, நம்ம ஹேமர் லோக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸே வச்சிருக்கோம், ரைட்? ஓகே, இதுதான் நடக்குன்னு 100% சொல்ல முடியாது. பட் இந்த இடத்துல இண்டிகேட் ஆனதுனால நம்ம என்ட்ரி எடுத்தோம், புரியுதுங்களா? ஸோ இண்டிகேட் பண்ணோம், அதே மாதிரி நம்ம வெயிட் பண்ணாமே நமக்கு என்ன ஆச்சு, டார்கெட்டு இதாச்சு. ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல, ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணல. ஆனா விக்கு வந்து வந்திருக்குது இல்லைங்களா கீழே வந்து. இதுக்கு நான் மோர் தென் டைம்ஸ் நான் பதில் கொடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா you will be close the entry, otherwise you can't hold the entry. entry hold பண்ணாது. ஆமா, entry hold பண்ணுங்க, பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன சான்ஸ் இருக்குது திருப்பி ஒண்ணும் சான்ஸ் go for the buy. அவ்வளவுதான். ஸோ வாய்ப்பு இருக்குல்ல, பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டா வெளியே வந்துருங்க, நோய்ஸஸ். இப்போ பாருங்க, ஸ்டாப் லாஸ் கிட்ட கரெக்டாக போயிட்டு மார்க்கெட் திருப்பி மேலே போயிருக்கு. இதுதான் புரியுதுங்களா என்ன நடந்துருக்கு மார்க்கெட்டில். இதுதான் நிறைய இப்போ வருகின்ற காலத்தில் வந்து நிறைய ட்ராப் நடக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரிங்க சார். ஓகே, குட். வேற எனி டவுட்ஸ்? நசீர் ப்ரோ, யா, இப்போ வந்து நீங்க சொல்றீங்க, நீங்க வந்து இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வைக்கணும் அப்படிங்கிறீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் 4 o'clock நான் வந்து ஆர்டர் எடுக்கிறேன், எனக்கு 6 மணிக்கு அந்த நியூஸ் இருக்கு எனக்கு, ஓகேங்களா? நியூஸ் டைம்ல கிளியரே பண்ணக்கூடாது. அதான் நசீர் ப்ரோ, எனக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு நியூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் 4 மணிக்கு 3 மணிக்கு நான் என்ட்ரி நான் எடுக்கிறேன். அப்போ என்ட்ரி எடுத்ததுலேருந்து நான் ஆர்டர் போட்டதுலேருந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே போயிட்டு எனக்கு. இப்போ ஒரு பாருங்களேன், இப்போ ஸ்டாப் லாஸ்ல இருந்து ஒரு கேண்டில் வந்து கிரீன் கலர். அதுக்கான ஒரே क्वेश्चन என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைம்ல நியூஸ் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒன்று ப்ராஃபிட்ல இருந்தா க்ளோஸ் பண்ணிருங்க. இல்ல நான் ப்ராஃபிட்ல இருக்கேன் அப்படின்னா ஒன்று ஸ்டாப் லாஸை என்ட்ரி மூவ் பண்ணி வச்சுங்க. இல்ல நான் லாஸ்ட்ல இருக்கேன், நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல பட் நியூஸ் டைம் வருதுன்னா அதே லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அதே ஸ்டாப் அப்போ வந்து அந்த நியூஸ் டைத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பார்க்க தேவை கிடையாது, பிக் ஷேர் வந்தாலும் வெளில வந்துடலாம், வெளியே வந்துருங்க. ஏன்னா நியூஸ் டைம்ல வந்து இதுதான் நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸுக்கு டபுள்வே மூவ்மெண்ட் நடக்குது. இப்போ நீங்க நிறைய நியூஸை பார்த்துருப்பீங்க, எதுவுமே ஒரு சிங்கிள் மூவ்மெண்ட் இருக்காது. அதான் டவுட் எனக்கு. இப்போ நம்ம ஆர்டர் இடத்துல இருந்து நம்ம வந்து ப்ராஃபிட் இருக்கும், ஃப்ளாட்டிங்ல இருக்கும். ஆனா நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்ன, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து கீழே வைக்க கூட ஸ்டாப் லாஸ் கீழே. சப்போஸ் நியூஸ் டைம்ல வந்து ஒரே வீக் இப்போ போன ஒரு கிரீன் கலர்ல பாருங்களேன், நல்ல அது கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுவே நம்மளுக்கு கீழே வந்துட்டுனா கூட நம்மளுக்கு நிறைய லாஸ் தான் நடக்கும், சான்சஸ் இருக்கு அதிகமா. நியூஸ் டைம்ல பெட்டர் டு அவாய்ட் தட் ட்ரேட். நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் டிசிஷனே உங்களுக்கு அதுதான்.
ஏன்னா இப்போ அதே மாதிரி இந்த நியூஸ் டைம் வந்து நம்ம வந்து யூஎஸ்டில தான் நிறைய அதிகமா வரும். சம்டைம் இந்த ஜப்பான்ல வருது, யூரோப்ல வருது. அதுலயும் கூட வந்து மார்க்கெட் வந்து இதான் அந்தந்த ஆகுது. டைம்ல தான் எந்தெந்த மார்க்கெட் ஓப்பனோ அந்தந்த டைம்ல தான் நியூஸ் வருமே தவிர எல்லா டைம்லயும் எல்லா நியூஸும் ஒரே டைம்ல வராது. அதர் பேருக்கு நம்ம வந்து இப்போ ஜப்பான் பேர்லயே நம்மளுக்கு வந்து நியூஸ் இருக்கும்போது யூஎஸ்டில வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இத ஷேக்கிங் தான் நமக்கு இருக்குது மூமெண்ட். நான் நியூஸ் டைம்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், தெளிவா சொல்லிக் கொடுப்பேன். இப்போ நீங்க மற்றவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா they will be confused. சரி, ஓகே ஏன்னா சார். உங்களுக்கு தெரியும் பட் மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ they will be confused now. ஓகே சார். நான் அந்த ஓகே இதுல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே சார். தேங்க்யூ. நம்ம சிந்தாமரை நீங்க என்ட்ரி எடுத்தீங்களா? இல்ல நான் இப்போ ஆபீஸ்ல வந்து நான் வெளியே வந்து பிசி நான் மொபைல்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதான் பார்க்குறேன். ஓகே நான் ஓகே வெல் நெக்ஸ்ட் ஜமால் சூப்பர் சுரேஷ் இருக்கேன் ப்ரோ. இந்த இடத்துல லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த இடத்துல எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லை, ப்ராப்பர் என்ட்ரி. Okay. சூப்பர் சுரேஷ். Thank you.